அந்த ரைட் சைடுல பாரு. யாழினிமா, யாழினி. ஐயோ இவ பாரு ஓடுதானே. கதை கந்தல போகுது இன்னைக்கு. தேவா தேவா சின்ன பொண்ணு அவன் போட்டு முடி பேசிட்டு வரட்டு. அட 4 மணி கையை விடுங்க. இதுக்கு தானே இவ்வளவு நாள் காத்திருந்தோம். பேசிட்டு போட்டவன் கூறுகட்ட 4 மணி எதுக்கு சொல்லுதுன்னு புரியாம கையை விடுங்க. பாத்தியாக்க இவளுக்கு சொல்லியே இந்த பிள்ளையை காணலன்னு சொல்லி இவ்வளவு நாள் தேடி தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த பிள்ளை கிடைச்சாச்சு. இப்ப அவன்டையும் சொல்லியாச்சு, அவனும் பார்த்தாச்சு. இப்ப பேச போறான். இந்த நேரத்துல பேசாத அவன் கழுத்து பிடிச்சு நெருங்கின மாதிரி இங்க வாவான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இவ போற பக்கம் பார்த்தா இவ கல்யாணத்தை முடிக்க விட மாட்டா போல இருக்க. அண்ணா ஓடிச்சால என்னக்க சொல்லிட்டு இருக்க நீ? என்ன ஏதுன்னு கேட்காம பேசாம நின்னுட்டு இருக்க. ஏடி இருடி, ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஆன்சர் பண்ண இழுத்துட்டு வந்துட்டியா? அழகாட்டி யாழினி போய் பார்த்து பேசியிருப்போம்ல. இந்த பாரு தேவா, இப்படிதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிள்ளை இருக்க இடத்த மட்டும் காட்டுவா, ஆனா உன்னை பேச விட மாட்டான். 4 மணி சின்ன சும்மா பேசிட்டு இருக்கேன். பாத்தியா, நான் உன்கிட்ட பேசுறதுக்கே அலறுதா. அப்போ அந்த பிள்ளைகிட்ட எப்படி ஒண்ணு பேச விடுவா? பேச விட மாட்டா, கண்டிப்பா பேச விட மாட்டா. அப்ப எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது என் தலைமையில? 4 மணி சின்ன ஒரு நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். தேவா நான் சொல்லுதேன்னு கேளு. இப்ப அன்னைக்கு இல்லாம வீட்டை பார்த்து போ. நான் சாயந்தரம் போல அந்த பிள்ளைய பார்த்து பேசிக்கிட்டு உனக்கு போன் அடிக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணி கருக்கலானு நீ டக்குனு இந்த பக்கம் வந்துரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை நான் கூட்டு வந்துருது. அந்த கூட்டிட்டு எங்கேயாவது ஓடிரு. 4 மணி இவ வேற தொடர்ந்து மாறா. 4 மணி 5 மணின்னு. சின்ன பொண்ணு ஒரே ஒரு நிமிஷம் தான் முடிஞ்சு சாப்பிட்டு எல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும். ஏவா இது சின்ன பொண்ணுக்கு மட்டும் தெரியாண்டா. கண்ணை கச்சிதமா என் தலைமையில உங்களை ஓட விட்டுறேன். போகும்போது மஞ்ச கயிறு மஞ்ச கிழங்கு வாங்கி தரேன். அப்படியே கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி எங்கேயாவது கல்யாணத்தை முடிச்சு நல்லா ஆயிருங்க. தேவா சின்ன பொண்ணு பேச்சு மட்டும் கேட்டு வச்சுக்கியா. உனக்கு இப்ப கல்யாணம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தான். அதனாலதான் சொல்லுதேன், என் பேச்சு கேளு, சொன்னா கேளு. இப்போ உடனே இன்னைக்கே ஒரே ஓட்டம் தான். ஆனா கடைசி வரைக்கும் இந்த 4 மணி அக்காவை மட்டும் மறந்துடாத. அட 4 மணி எதுக்கு அவசரப்பட்டு கூப்பிடுதோம்னா, நம்ம வர வழியில திங்கிறதுக்காண்டி 2 லட்டு வச்சிருந்தோம்ல உங்களுக்காண்டி, அதான் திங்கிறது கூப்பிடுதே. வாங்க தேவா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு எனக்கு லட்டு தர போறேன்னு சொல்லுதா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உன் கல்யாணம் அது ஒரு ரன்னிங் ரேஸ் கல்யாணம், நல்ல சுபமா சூப்பரா முடியும்னு தெரியுது. தேவா 2 லட்டை வாங்கி தின்னுட்டு ஓடியாரன்னா வயிறு வர பயங்கர பசிக்கு. நான் போன உடனே உங்க சித்தி என் மக்கா தேவா 4 மணி என்னல சொன்னா அப்படின்னு வந்துட்டு வந்து கேட்பாங்க. நீ அப்போ சொல்லிடாத எதையும். அதுக்கப்புறம் அடிச்சு கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாத. பாருங்க 4 மணி என்கிட்ட இருக்குதே 2 லட்டு தான் உங்களுக்கு தர போறேன். அதுக்கப்புறம் போகும்போது புஷ்பாக்கா என்ன யாதுன்னு கேப்பா. அப்ப சொல்லிடாதீங்க என்ன லட்டு திங்க போறான்னு. ஆட நீ வேற என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, சொல்ல மாட்டோம்ல. எப்படி மட்டும் வயசா கிளம்பி வரன்னு மட்டும் பாரு. முன்னால போறேன், நீங்க பின்னால நைஸா ஓடியங்க. சீக்கிரம் போ ஓடு. கூறுகிட்ட குக்கரு எங்க போய் லட்டை எடுக்க வரேன்னு சொல்லி ஏதாவது யோசிச்சுதான் அது போக்குல வாரங்க வரட்டு. எங்க போறேன்னு கேட்க மாட்டியா? எங்கடி போற? அது மேக்க வீட்டு கிழக்க வருவேன், கிழக்க வீடு தெக்க போய் தெக்க வீடு அப்படியே வடக்கு நோக்கி வருவேக்கா. ரொம்ப முத்திட்டு போல இருக்கு. சொடக்க விட்டேனே, சொல்ல மாட்டேனே. ஏக்கா உன்ட சின்ன பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. 2 லட்டு வச்சிருக்கலாம், தின்னுட்டு வரேங்கோ. சொல்ல மாட்டேனே, சொடக்க விட்டேனே. கவலைப்படாத மக்களே, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏக்கா லட்ட பிறுபிறுன்னு பிறுத்து பூந்தி ஆக்கிட்டாக்கா. ஏக்கா இவ்வளவுதாக்கா என்னால இப்ப சொல்ல முடியும், புரிஞ்சுக்கக்கா. ஏக்கா தேவா நிக்கானா எப்படி? என் பின்னால வந்து நிக்கா. சின்ன கொஞ்சம் கை தாங்களா. தேவா பக்கத்துல கூட்டிட்டு போ. எதுக்கு இப்ப இடுப்புல தூக்குன? 4 மணி உங்களுக்காண்டி நான் உசுர கூட கொடுப்பேன். நான் இடுப்புல தூக்க மாட்டேனா? உங்களால நடக்க முடியல, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அதான் இடுப்புல டப்புன்னு தூக்கிட்டேன். வாங்க தேவா கிட்ட தூக்கிட்டு போறேன். என்ன பேசணுமா விலாவரியா பேசிக்கிடுங்க. இனிமே என்ன பேச? அதான் எல்லாம் ஜாலியா முடிச்சிட்டியே. தேவா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் மேல பொட்டி பொடிக்கையோட வந்துடாத. ரன்னிங் ரேஸ் கல்யாணமும் வேண்டாம், ஜம்பிங் ரேஸ் கல்யாணமும் வேண்டாம். சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி கேளு. என்ன சரிக்கோ, சிரிக்கவா செய்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கோ, நீங்க சொன்னபடியே கேட்கங்கோ. அட பாவி, காரியம் முடிச்சன கணக்கு கச்சதமா தீடி எரிஞ்சிட்டாளையா. இடி யாண்டி படுத்துடக்கா. உறக்கமா வருதுக்கா. லட்டு தின்னா உறக்க வந்துச்சு. சரி உறங்க போகும்போது எழுப்பிட்டு போறோம். இந்த பாரதிவா உன்னை யாழினி கூட பேசாண்டா அப்படின்னு சொல்லி பாக்காண்டா சொல்லி கூட்டிட்டு வந்தது உனக்கு மனசு சங்கடமா இருக்கலாம். ஏன் தெரியுமா? எனக்கு புரியுதுக்கோ, நீங்க எப்பவுமே நல்லதுதான் செய்வீங்க. நான் இப்ப மட்டும் போய் பேச போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மாமா பாத்துருப்பாங்க. உடனே இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம மாமா கல்யாணத்துக்கு முன்னால பாம்பேல வேற இருந்திருக்காங்க, அங்க வேலை பார்த்திருக்காங்க, நிறைய பேர் தெரியும். ஒருவேளை இங்க இருந்து ட்ரெயின்ல அப்படியே யாழினியை பாம்பேக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளவு நாள்ல. ஆனா அங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படிக்கா தேடி கண்டுபிடிக்க முடியும்? அதையும் நான் யோசிச்சேக்கா, நீங்க செஞ்சு சரிதான். நான் கூட நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைச்சேன், கரெக்டா புரிஞ்சிருக்க. நான் ஒன்னே ஒண்ணு தேவா, இப்ப வீட்டுல போய் நேர்ல பாக்காண்டான்னு தான் சொன்னேன். ஆனா வெளியில போய் எங்கனாலும் நீ அவளை பார்த்து பேசிக்க தனியா வரும்போது என்னக்கு சொல்லுதியா? அவ இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு இருக்கா, தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கா. அவ வெளியே போகும்போது எங்கனாலும் போய் பாத்துக்கா பேசிக்கா.
மக்கா சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி வெளியில எங்கனாலும் வச்சு பேசிக்கே எடுத்துக்கோ. ஆனா வீட்டுக்கு மட்டும் பெய்யாத பாத்துக்கோ. எங்க அண்ணன் கண்ணிலையும் பற்றாத. அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன். சித்தி இது போதும். பாரு மக்கா, உங்க அம்மிட்ட பாட்டோட பாட்டா எதையும் உளறி வச்சிடாத. சித்தி நான் வளருவனா நீங்க எதுவும் சொல்லாம இருந்தா சரிதான். இக்கோ ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேக்கா. சரிக்கா போயிட்டு வரேன். எங்க போற? மறுபடியும் யாழினி வீட்டுக்கு போற? இல்லக்கோ பக்கத்து தெருல யாரையாவது ஃப்ரெண்ட பிடிச்சி அப்படியே அங்க இருந்து இங்க நோட் பண்ணிட்டு யாழினி எங்க போறா எங்க வரான்னு பாத்துட்டு அப்படியே பின்னால நானும் போய் எங்கேயாவது வெளியில வச்சு பார்த்து பேசலாம்லக்கா. அதுதான் கிளம்பிட்டேன் பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்டு பிடிக்க. சரியான அலர்பம் போல இருக்க. எப்படிலாம் மூளை வேலை செய்யுது. இப்பதான் அந்த பையன் மூஞ்சில கொஞ்சம் சந்தோஷம் தெரியுது. அதை பார்க்கும்போது எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கவலையே படாதக்கா. கூடிய சீக்கிரத்துல உங்க அண்ணனை பார்த்து பேசி முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் யாது காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க அக்காவையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சு கடைசியில கல்யாணத்தை நல்ல ஜாம் முடிச்சு விடுவோம். ஏடி இந்த காலத்துல கூட பிறந்தவங்களுக்கு என்ன ஆனா நமக்கு என்ன இருக்கக்கூடிய காலம். ஏடி எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்தா கூட இந்த அளவுக்கு வாடி சாடி கண்டுபிடிச்சி எங்களையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வைக்க நினைச்சிருக்க கூட மாட்டாவட்டி. பாக்கா இது கூட செய்யப்பட்டப்போ உனக்காண்டி உன் கையால எத்தனை நாள் சோறு வாங்கி தின்றுப்போம். நீனும் அழுது எங்களையும் அள வைக்காதக்கா. ஏக்கா அவ மட்டும் தான் உனக்கு தங்கச்சியா? கூறு கட்டவள என்ன வார்த்தை சொல்லிவிட்டேடி. எனக்கு நீனும் தங்கச்சி தான்டி. நாலு விடி ஏக்கா வாடி போவும் நேரம் வேற ஆயிட்டு. 1 மணியான டங்கன வந்து நிக்கிய மாமியார் வயிறு பசி சோத்த போடுன்னு. ஐயோ இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்துச்சு. இப்ப எனக்கு இருக்கு கிளவிட்டு 4 மணிக்கு வாட்டி ஏன்டி குறுக்க சாடி நிக்க வந்து சேரட்டி நீ யாராவதுலடி ஏதோ சுவார் வேற பொங்கன்னு சொல்லிட்டு இருக்கம்லடி. சுவார் தான பொங்கல போய் 4 மணி வரும்போது சட்னி ஆக்கணும்னு நினைச்சு மிஸ் ஆயிட்டு. இப்ப கூட மாட்டேன் சட்னி ஆக்கிருந்தேன். சட்னி ஆக்கனாலும் சரிதான் சாம்பார் ஆக்கனாலும் சரிதான். இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நான் விட மாட்டேன். ஏடி என்னடி பிரச்சனை உனக்கு? ஏக்கா 2 லட்டு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன குமுற அடிச்சாக்கா. அதனால இப்ப பேக்கரி கூட்டிட்டு போய் எனக்கு லட்டு ஜாங்கிரி அப்புறம் ஜூஸ் கீஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி தந்தா தான் வருவேன். இல்ல நீங்க வர மாட்டேன். சத்தியா கிடக்கா உங்களையும் போக விட மாட்டேன். அட 4 மணி நான் போகும்போது சிக்கன் பிரியாணி வாங்கி தரலாம்னு நினைச்சேன். நீங்க வெறும் லட்டு ஜாங்கிரி மட்டும் போதுமா? சரி அப்ப இது மட்டும் வாங்கி தரேன் வாங்க. சின்னு இப்ப ஏட வண்டிய ஏ செல்ல தாயி பஞ்சி காப்பாத்துங்க. ஏ வெள்ளை மக்கா செல்ல தாயி குண்டா தலையில மாட்டிக்கிட்டு எடுத்து விடு. ஏ பஞ்சி ஏக்கா உனக்கு மட்டும் ஏக்கா இப்படி எல்லாம் நடக்கு? ஆப்புக்கு மேல ஆப்பாலாம் இருக்கு. ஏ வெள்ளை மக்கா உன் மண்டை மேல குண்டா மாட்டிக்கிட்டக்கா. எப்படிக்கா எடுக்க? எப்படியாவது எடுத்து விடுங்க. நான் இன்னைக்கு செத்தேன். மூச்சு விட முடியல. நம்ம வெள்ளை மக்கா மண்டை மேல இருக்க குண்டாவை எடுக்க முடியாது போல இருக்க. கடவுளே ஏதாவது ஒரு வழி இருந்தா காட்டுங்க. ஏத்திக்கிறோம். ஏக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து குண்டாவை இழுத்து பாப்போம். வந்துட்டுனா பிரச்சனை இல்ல. வரலன்னா என்ன செய்யணும் எனக்கு தெரியலக்கா. இல்லன்னா வெல்டிங் கடையில கூட்டிட்டு போய் அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியதா. ஏ பாவி மக்கா 2 பேரும் சேர்ந்து வெல்டிங் கடையில கூட்டிட்டு போய் என் தலையை வெட்டி எடுக்க போறீங்களா? அது எப்படிக்கா? உன் தலையை எடுப்போம். தலையை எடுத்தோம்னா நீ தலையில குண்டா மாதிரி அலையணும். அதுக்கிட்ட நாங்களாம் பயந்து சாவணும். அதனால பயப்படாதக்கா. தலையில இருக்க அந்த குண்டாவை தான் எடுப்போம். ஏக்கா இப்படி லேசா நவுட்டி நானும் பஞ்சக்காவும் சேர்ந்து எடுத்துறதக்கா. நீ பயப்படாம இருீனா? செல்ல தாயி ஏதாவது செய்யி. ஏக்கா என்ன பாத்துட்டு இருக்க? அந்த பக்கம் பிடிக்கா வாக்கா. குண்டா வராது போல இருக்கக்கா. செல்ல தாயி அழாத. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னக்கா ஐடியா? ஒரே நிமிஷம் தான். குண்டா தனியா நம்ம வெள்ளை மக்கா தனியா வந்துருவா. ஏக்கா நல்லா இருப்ப. என்ன ஐடியாக்கா? சீக்கிரம் எதுனாலும் செய்யிக்கா. வெள்ளை மக்கா இப்ப வரேன். நம்ம பஞ்சக்க போற ஸ்டைல பாக்கணுமே. கண்ணாடியும் போட்டுட்டு ஒரு மாதிரி விசுக்குன்னு போறா. இப்ப வந்த உடனே எப்படியும் அந்த குண்டாவை எடுத்துருவாக்கா. உனக்கு விடுதலை கிடைச்சிரும். கவலைப்படாதக்கா. அப்பா இப்பதான் செல்ல தாயி சந்தோஷமா இருக்கு. பஞ்சக்கா வேண்டாக்கா. குண்டாவை எடுக்காண்டா. செல்ல தாயி பஞ்சியை தடுக்காத. போதல்லி இக்க நெசமாவா சொல்லுதே. சும்மா இரு செல்ல தாயி. எனக்கு கோவப்படுத்தி பார்க்காத. பஞ்சி எதுனாலும் எனக்கு நல்லதுதான் செய்வா. போதுற. இப்பதாக்கா எனக்கு நல்ல வெட்ட வெளிச்சமா புரிஞ்சு உனக்கு ஏன்டா அடிக்கடி ஆப்பு வருதுன்னு. இப்பதாக்கா நீனே வாவான்னு கூப்பிட்டு உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டேன். இந்த ஆப்பையும் யாராலையும் தடுக்க முடியாது. எவளே மக்கா ஆரம்பிக்கணுமா எப்படி? சீக்கிரம். அதுக்கு தானே காத்திருக்கேன். ஆரம்பி. கடவுளே எங்க அக்கா தனியா குண்டா தனியா வந்துடணும். ஐயோ குண்டா உடையல. சின்னக்கா சொல்லுதே. இது நல்ல ஸ்ட்ராங்கான குண்டா இல்ல. செல்ல தாயி சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த குண்டாவை மஞ்சட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டேன். இந்த கட்டையால ஒரு போடு போட்டோம்னா 2ஆ பொளந்துரும். நம்ம செல்ல தாயிக்கா வெளியே வந்துருவா. விடுதலை கிடைச்சிரும் நினைச்சேன். இப்ப இந்த